ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம மாதவிடாய் காலத்துல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை தான் நம்ம இந்த பதிவுல முழுசா பார்க்க போறோம். பெண்கள் நலமே குடும்பத்தோட பலம். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். பெண்களை பொறுத்த வரைக்குமே அவங்களோட வளர்ப்பு முறையில தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஸோ வயசுக்கு வந்த பெண்களுக்கு உளுந்தங்களி நல்லெண்ணெய் சேர்த்து கொடுப்பாங்க. அரிசி புட்டும் நல்லெண்ணெயில உளுந்த வடை செஞ்சு கொடுப்பாங்க. இது வழக்கமா அந்த காலத்துல பின்பற்றிட்டு வந்திருக்காங்க. நலங்கு வைக்கிறப்ப அந்த காலத்துல வழக்கத்துல இருந்திருக்கு. ஸோ வெட்டி வேறு, சந்தனம், கோரக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நலங்கு மாவை பூசி மேல சொன்ன உணவுகளை சேர்த்து கொடுப்பதால பெண்கள் நல்ல உடல் வளத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. இது தமிழர் கலாச்சாரத்துல ஒன்றாவே இது கடைபிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. சிறப்பு உணவா கற்றாழை லேகியை கொடுப்பாங்க. கற்றாழைய வயசுக்கு பெண்களுக்கு கொடுப்பதால மாதவிடாய் வளர்ச்சி சீராகுது. ஸோ இது மெட்டபாலிசத்தை சரி செய்யுது. சர்க்கரை நோய் மூலம் கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் ஏற்படாமையும் தடுக்குது. இந்த கால பெண்களுக்கு சிவப்பணுக்கள் குறைவாகவே இருக்கு. ஸோ மாதவிடாய் அப்ப அதிக ரத்தப்போக்கு, 15 நாட்களுக்கு இடையில மாதவிடாய் ஆகிறது, நீண்ட நாள் மாதவிடாய் வராமல் இருக்குது, இது மாதிரியான குறைபாடுகள் இந்த கால பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி குறைபாடுகள் வராமல் இருக்க அப்புறம் உளுந்து போன்றவங்கள இதுகளில் சாதம் செஞ்சு சாப்பிடலாம். கீரைகள்ல அதிகமாக சாப்பிடலாம். மாதுளம்பழத்தை சாப்பிடலாம். ஸோ இந்த வெள்ளைப்படுதலால கருத்தரித்தல் சிக்கலாக இருக்குது. எல்லாம் மாதவிடாய் சுழற்சி சரியா நடக்கிறதுக்கு பெரிதும் உதவியா இருக்கு. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் சூட்டால வெள்ளைப்படுதல் ஏற்படுது. ஸோ இது பெண்களோட பிறப்புறுப்புல கிருமி தொற்று காரணமா விந்தணுக்கள் உயிரிழக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால சாதாரண படிகாரத்தை எடுத்து அதை பொடியாக்கி தண்ணியில கரைச்சி கழுவிட்டு வந்தால கிருமிகள் கிளீன் ஆயிரும். இப்போதெல்லாம் தரமற்ற ரசாயனப்பட்ட நாப்கின்கள் பயன்படுத்துறதுல பெண்களுக்கு பிறப்பிறப்ப நோய் கிருமிகள் உண்டாகி பாதிப்பு ஏற்படுது. சூழ்நிலைக்கு தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப உடைகளை பெண்கள் அணியணும். ஸோ லெகின்ஸு இந்த மாதிரியான டைட் உடைகளை இறுக்கமான உடைகளை அணியக்கூடாது. ஸோ பாரம்பரிய தமிழர் கலாச்சாரத்தில் சொல்லி கொடுத்துருக்கிறபடி தாவணி, புடவை உடுத்துவது, இந்த மாதிரியான இது இடுப்பு பகுதியில உள்ள வெப்பநிலையை சமப்படுத்தி உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கும். பையோட தசைகள் இலகுவா இருக்கிறதுக்கு சம்மணம் போட்டு தரையில் அமர்றது மிக நல்லது. எண்ணெய் குளியல், அப்புறம் காய்கறிகள், பழங்கள், மோர், இளநீர் இதெல்லாம் இயற்கை பானங்களா அதிகமா அருந்தலாம். சிலர் சீஸ் சாப்பிடுவாங்க. ஸோ அது நம்ம பெண்களுக்கு ஆகாது. அதுக்கு பதில் நெய் சாப்பிடலாம். புதினா இலையோட தேன் கலந்து சாப்பிட்டாலும் அந்த சீரற்ற மாத விளக்கு சீரா இருக்கும். மாத விளக்கு வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னிருந்தே தினமும் நாவல் பழத்தை சாப்பிட்டாலே மாத விளக்கு தள்ளி போகும். மாத விளக்கின் போது ரத்தப்போக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா பச்சை வாழைக்காயை தோல் நீக்கி சிறு சிறு துண்டா வெட்டி சாப்பிட்றதுனால ரத்தப்போக்கு நிற்கும். செம்பருத்தி பூ மொட்டுகள்ல சாறு எடுத்து தினமும் காலை மாலை 2 வேளையும்
பசும்பாலில் கலந்து சாப்பிட்டாலும் வெள்ளைப்படுதல் வந்து பிரச்சனை தீரும். வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிடணும். சில வந்து வெந்தயத்தை வந்து கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அதை வந்து அறகுறையாவே மென்று விளங்கிடுவாங்க. இதனால வந்து எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. தண்டு கீரையில தண்டுகளை மட்டும் சூப்பு வச்சு ஒரு நாளைக்கு 2 முறை வந்து குடிச்சிட்டு வந்தாலே வெள்ளைப்படுதல் வந்து படிப்படியாக குணமாகும். அது குணமாகிறதோட இனப்பெருக்க உறுப்புகளும் வந்து பலமடையும். இந்த பிரச்சனைக்கு சிறந்த தீர்வு வெள்ளை பூசணி சாறு தான். வெயில் காலங்களில் மதிய வேளையில தினமுமே 1 கப் வெள்ளை பூசணி சாறு குடிச்சிட்டு வாங்க. சோத்து கற்றாழை ஜெல்லை வந்து நீரில் நல்லா அலசிட்டு மோரோட கலந்து அரைச்சு குடிச்சதுனால உடம்புல சூடு தணிஞ்சு வெள்ளைப்படுதலும் ஒரே ஒரு நாளில் வந்து கட்டுக்குள்ள வரும். வேப்ப மரப்பட்டை அப்புறம் வந்து சீரகத்தை நல்லா காய வச்சு அரைச்சு வச்சுக்கணும். ஸோ வெள்ளைப்படுதல் பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த பொடியை வந்து தேவையான அளவு எடுத்து குளிர்ந்த நீரில் குழைச்சி அந்தரங்க பகுதியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஸோ 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணீரால் வந்து அலசிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கிருமிகள் இருந்தாலும் அழிஞ்சிரும். அடுத்து மாங்கொட்டை அப்புறம் வந்து மாப்பட்டை ரெண்டையுமே பேஸ்ட் போல் அரைச்சி அந்தரங்க பகுதியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தண்ணியில் வந்து அலசிட்டீங்க அப்படின்னாலே அங்கே இருக்கிற கிருமிகள்லாம் அழிஞ்சு வெள்ளைப்படுதலும் குணமாகும். சூரிய ஒளிக்கு வந்து துணிகளில் இருக்கிற கிருமிகள் அழிக்கிற தன்மை இருக்குது. அதனால் உள்ளாடைகளை வந்து வெயிலில் வந்து போடுறதால அவமானமாக நினைக்கிறாங்க சில பேர். ஸோ இன்றைய கால பெண்கள் அதை வந்து ரகசியமாக காய்ச்சிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவசியமே இல்லை. ஸோ அப்படி செஞ்சதால நம்ம உடல் தான் வந்து கெட்டு போகும். உள்ளாடைகளை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தாலே அதில் இருக்கிற கிருமிகள் வந்து இறந்து வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகள் வராது. அப்புறம் வந்து கீழே நெல்லியை அரைச்சி பசும்பாலில் கலந்து 7 நாட்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தாலே பிரச்சனைகள் சரியாயிடும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் சிந்தனையும் தெளிவாக இருக்கும். சிந்தனையும் தெளிவாக இருந்தால் தான் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியத்தை காப்போம், மகிழ்ச்சியுடன் இருப்போம். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது போல வீடியோ உங்களுக்கு வேணும்னா அந்த கருத்தையும் நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி.